மத்தேயு 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்களேன். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான். முதலிருந்தே வாசிங்களேன், முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. இல்லை, முதல் வசனத்துல வாசிங்க. இயேசுவானவர் சீசர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் அனுப்பினார். ஆமென் சொல்லாமா? ஒவ்வொரு வருஷமும் குருத்தோலை ஞாயிறு என்று இந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்டிருப்போம். அநேக காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நாம் தியானித்திருப்போம். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? நீங்க எவ்வளவு உற்சாகமா இருக்கிறீர்களோ, எவ்வளவு உற்சாகமா கேட்கிறீர்களோ, அவ்வளவாக கர்த்தர் உங்களோடு கூட, நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுவான். அல்லேலூயா! கர்த்தர் நம்மோடு கூட, கர்த்தர் பேச கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா! காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென் சொல்லாமா? காதுள்ளவர்களாக வாஞ்சியோடு கூட நாம் கேட்கும் போதுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கேட்க முடியும். ஆமென் சொல்லாமா? அதை அசட்டை பண்ணுவோமானால் அது அந்த வார்த்தையானது ஒரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக மாறாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. கேட்கும் போதே விசுவாசத்தோடு கூட எனக்கு தான் ஆண்ட பேசுகிறார், எனக்கு தான் ஆண்ட சொல்லுகிறார் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட நாம் கேட்கும் போது அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில மிகுந்த பலன்களை, மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா காணப்படுகிறது. அல்லேலூயா! எத்தனை உற்சாகமா இருக்கிறீங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல வாய்களை திறந்து சத்தமா அல்லேலூயா! இங்கே நான் வாசிக்கும் போது, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை இயேசு கிறிஸ்து அனுப்பினார். ஆமென் சொல்லாமா? இப்ப இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். யாருக்கு வேண்டும் சொல்லுங்க? ஆண்டவருக்கு வேண்டும். சொத்தமா தான் சொல்லுங்க. ஆண்டவருக்கு வேண்டும். யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி எதையெல்லாம் சொல்லுகிறோமோ அதையெல்லாம் ஒன்றும் தடை பண்ணாதபடி உங்களுக்கு என்ன செய்வாங்க? அனுப்பி விடுவார்கள். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா! எவைகளெல்லாம் ஆண்டவருக்கு தேவையோ அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று நாம் ஒப்புக் கொடுக்கும் போது அவைகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஆண்டவருக்கு வேண்டும். இது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேண்டும். எப்பா சீசன்ல எதுக்காக இதை அவிழ்க்கிறீங்க, இதற்காக இந்த கழுதுகளை அவிழ்க்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்றாங்க, ஆண்டவருக்கு வேண்டும். இவைகள் யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லும்போது ஒருவரும் தடை சொல்லவில்லை, ஒருவரும் மாறுதல் சொல்லவில்லை, ஒருவரும் அவிழ்க்காதீர்கள், கட்டவிழ்க்க வேண்டாம், இந்த கழுதைகளை என்ன செய்ய வேண்டாம், அவிழ்க்க வேண்டாம், இந்த கட்டப்பட்டிருக்க கவிழ்களை அவிழ்க்க வேண்டாம் என்று சொல்லி யாரும் தடை பண்ண முடியாது. ஏன் என்று சொன்னால் இவர்கள் யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்கு தேவையா இருக்கிறோம், ஆண்டவருக்கு வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். எவைகளெல்லாம் ஆண்டவருக்கு வேண்டுமோ அவைகள் கட்டப்பட்டிருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. எவர்களெல்லாம் ஆண்டவருக்கு தேவையோ அவர்கள் எந்த விஷயத்திலும் கட்டப்பட்டிருக்க முடியாது. பிசாசால் கட்டப்பட்டிருக்க முடியாது, தரித்திரத்தால் கட்டப்பட்டிருக்க முடியாது, பலவீனத்தினால் கட்டப்பட்டிருக்க முடியாது, எந்த வித பிசாசு கிரியினால அந்த மனுஷர்கள் கட்டப்பட்டிருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா! தன் சுயத்துக்கு தேவையில்லை, மனுஷனுக்கு தேவையில்லை, மற்ற எந்த காரியத்துக்கு தேவையில்லை, அவைகள் ஆண்டவருக்கு தேவையா இருக்கிறபடினால அவர்களை தடை பண்ண ஒருவராலும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா! என் வாழ்க்கை ஆண்டவருக்கு தேவை, என்னுடைய குடும்பம் ஆண்டவருக்கு தேவை, என்னுடைய வேலை ஆண்டவருக்கு தேவை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை கட்டி வைக்க, அவர்களை தடை பண்ண ஒருவரால் முடியாது. ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். நீ சொல்லுப்பா, யார் கேட்டாலும், யார் தடை பண்ணாலும், யாரு சொன்னாலும் நீங்க சொல்லுங்க. இது யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவை. அவருக்கு அநேக தேவைகள் உண்டு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவருக்கு எதாவது தேவை இருக்கா? வானத்தையும் பூமியும் அவர்தான் படைச்சாரு. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கிறார். அவருக்கு ஏதாவது தேவை இருக்கா? சொல்லுங்க. வாசிக்கிற வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24, 25 படிங்களே. அப்போஸ்தலர் 17, 24, 25. உலகத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும், எல்லா பொருள்களையும், எல்லா ஐஸ்வர்யத்தையும், ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற அவர் அவருக்கு யாதொன்றும் தேவையானது போல. அப்படி அவருக்கு என்ன தேவை இருக்கா? அவருக்கு என்ன தேவை இருக்குமா? எனக்கு இது தேவைப்பா, எனக்கு இது தேவைப்படுகிறது, எனக்கு இது பற்றாக்குறையா இருக்குது, எனக்கு குறையா இருக்குது, அதெல்லாம் எனக்கு இது தேவை இருக்குது என்று சொல்லி அவர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, படிங்க. அவர் மனுஷர் கையினால அவருக்கு யாராவது உதவி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அவருக்கு உதவி செய்ய வேண்டிய ஆட்கள் தேவையில்லை. மனுஷர் கையினால அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. யாரோட தேவையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் அவருக்கு எல்லாம் சம்பூர்ணமா இருக்கிறது. அவருக்கு எல்லாம் பரிபூர்ணமா இருக்கிறது. யாரும் அவருக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய தேவைகள் ஒன்றும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் கேட்கிறார், இவைங்க யாருக்கு வேண்டும்? கர்த்தருக்கு வேண்டும். யாராவது கேட்டான சொல்லுங்க, இது யாருக்கு வேணும்? கர்த்தருக்கு வேணும். சொல்லுங்க. அவருக்கு எல்லாம் உண்டுங்க. அவர் குறைவான ஒன்றும் இல்லை. அவருக்கு உதவி செய்வது தேவையான ஒருத்தர் தேவையில்லை. ஆனாலும் ஆண்டவர் என்னை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானும் நீங்களும் ஆண்டவருக்கு வேண்டும். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. எவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தேவையோ அவைகள் கட்டப்படுவதற்கு கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். எவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தேவையோ அவைகளை தடை பண்ணுவதற்கு ஒன்றுக்கும் இடம் கொடுக்கவே ஆண்டு விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. எனக்கு தேவைங்க, எனக்கு தேவை, என்னுடைய சொந்த பயன்பாட்டு தேவை, என்னுடைய சொந்த காரியத்து தேவை என்று சொல்லி மனுஷன் சொல்லுவானால் அவனை கட்டவிழ்ப்பதற்கு யாரும் உதவிக்கு வர முடியாது. அவனை தடை பண்ணுவதற்கு, விடுதலையாக்குவதற்கு ஒருவரும் உதவிக்கு வர முடியாது. ஆனா எவைகள்லாம் ஆண்டவருக்கு தேவையோ, எவைகளெல்லாம் ஆண்டவருக்கு தேவையோ அவைகள் கட்டப்பட்டுவதற்கு ஒருவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் விடுதலையாக்குவதற்கு யாரும் தடுக்க முடியாது. அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு யாரும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். அவைகள் யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. வசனத்திற்குரிய 3ஆம் வசனம். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் அவைகள் யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவருக்கு யார் தேவை? ஒரு கழுதை தேவை. இயேசுவுக்கு ஒரு கழுதை தேவை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. எதற்கு இயேசுவுக்கு ஒரு கழுதை தேவை? ஏன் இயேசுவுக்கு கழுதை தேவைப்படுகிறது? ஏன் என்று சொன்னால் அவரை பற்றி சொல்லிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு இயேசுவுக்கு ஒரு கழுதை தேவை. இயேசுவை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்டிருக்கிறது. அநேக தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்து பிறரை பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய மரணத்தை குறித்தும் அநேக காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசுவின் வாழ்க்கையில அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுக்கு ஒரு கழுதை தேவை.
ஆமென் சொல்லுங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்களே. சகரியா 9:9. சீயோன் குமார்த்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இது தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை. இது இயேசு கிறிஸ்து பற்றி தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை, இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இயேசுக்கு யார் தேவை? ஒரு கழுதை தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாலே சொல்லுங்க. பிற்காலத்துல அநேக வார்த்தைகள், அநேக திட்டங்கள், அநேக தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் கழுதை தேடினது போல ஆண்டவர் இன்றைக்கு என்னை உங்களையும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு, அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு என்னையும் உன்னையும் உங்களையும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு தேவை. சொல்லுங்க, யார் தேவை? சொல்லுங்க, நம்ம தேவை. நம்ம இல்லாமல் ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் முழுமை அடையாது. இந்த கழுதை இல்லாமல் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்ல தீர்க்கதரிசனம் என்ன செய்யாது? நிறைவேறாது, முழுமை அடையாது. அதுக்காக யார் தேவை? கழுதை தேவை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் இந்த கழுதை தேவை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கழுதையில ஏறி அவர் பவனி வர வேண்டும். ஜனங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஏறி என்ன செய்ய? பவனி வரணும். எருசலேம் வீதிகளிலே ஒரு ராஜாவை போல இயேசு பவனி வரணும். சமாதானம் பண்ணுகிறவராக, பாவியா இருக்கிற மனுஷனையும் தேவனையும் சமாதானம் பண்ணுகிற ஒரு சமாதான காரணராக இயேசு பவனி வர வேண்டும். அதுக்கு யார் தேவை? ஒரு கழுதை தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மீறுதலிலும் தேவனுக்கு பகைஞராக இருக்கிறார்கள், தேவனுக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தேவனோடு ஒப்புரவாக்குற அந்த ஊழியத்தை செய்வதற்கு இன்னைக்கு இடைப்பட்ட ஒரு கழுதை போல ஆண்டவரை சுமக்கிற ஒரு கழுதையாக இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிறோம். எத்தனை நான் சொல்ற வார்த்தை புரியுது? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை சுற்றி பாவியான ஜனங்கள் உண்டு, அக்கிரமக்காரர்கள் உண்டு, தேவனுக்கு பயங்கரா உண்டு. அப்படிப்பட்டவர்களை தேவனோடு கூட சமாதானம் பண்ணுகிற, ஒரு சமாதானத்தை சுமந்து செல்கிற ஒரு கழுதை நமக்கு தேவை, கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்கு தேவையா இருக்கிறோம். ஆமென். முதலாவது தீர்க்கதரிசனம் நிறைவேறுக்கு என்ன வேணும்? கழுதை வேணும். இரண்டாவது இயேசுவை சுமந்து சமாதானத்தை கொண்டு செல்லுகிற ஒரு கழுதையாக இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தர் தம்மோடு கூட இருக்கும்படியாக அந்த கழுதையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அல்லது 3ஆம் அதிகாரம் 13-15 வாசிங்க. 13 வாசிங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 13 முதல். பின்பு அவர் ஒரு மலை மேல ஏறி, அப்போ ஆண்டவருக்கு சித்தமானத தம்மிடத்தில் என்ன செய்யறாரு? இந்த கழுதை எங்கேயோ இருந்த கழுதைய என் பக்கத்துல கொண்டு வாங்க, கட்ட ஒழித்து என்ன செய்ய, எனக்கு வேணும், கொண்டு வாங்க என்று சொல்லி கழுதையை கட்ட கொண்டு வருகிறது போல ஆண்டவர் சொல்லுகிறாரு, தமக்கு சித்தமானவர்கள் எல்லாம் தம் பக்கத்துல என்ன செய்யறாரு? வரவழைத்து. அப்ப எதுக்காக ஆண்டவர் அழைக்கிறார்? எதற்காக கட்ட ஒழித்து எனக்கு வேணும், எனக்கு தேவை என்று சொல்லி எதற்காக அழைக்கிறார்? அது வாசிக்கிறோம். அவர் தம்மிடத்தில், வாசிங்க வசனம், தம்மிடத்தில் வரவழைத்தார், அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள், அப்பொழுது அவர் தெரிந்து கொண்டு. அப்போ ஆண்டவர் நோக்கம் என்னன்னா, அவர்கள் எங்க இருக்கணும்? எப்பவுமே அவரோடு இருக்கணும், தம்மோடு இருக்கணும். ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம் எப்பொழுதும் தம்மோடு கூட நாம் இருக்கணும்னு விரும்புறார். என் பிள்ளைகள் என்னோடு கூட இருக்கணும், தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லாமா? அவர் எதுக்காக பக்கத்துல கூப்பிடுறாருன்னா அவரோடு எப்பொழுது இருக்கணும். இப்ப உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்கிறேன், நீங்க இயேசுவோடு எப்போது இருக்கிறீர்களா? சொல்லுங்க. எப்பவுமே இயேசுவோடு இருக்கிறோமா? இயேசுவின் பிரசன்னத்தை சுமந்து செல்கிறோமா? இயேசுவோடு கூட நடக்கிறோமா? இந்த கழுதை இயேசுவோடு கூட சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அந்த எருசலேம் வீதிகளில நாள் முழுதும் நடந்து திரிந்தது. ஆமென் சொல்லுங்க. நாள் முழுதும் சொல்லுங்க நடந்து திரிந்தது. எப்பொழுதும் அந்த நாள் முழுவதும் இயேசுவோடு அந்த கழுதை இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து நம்மை பார்த்து கேட்கிறார், எப்பொழுதும் என்னோடு கூட இருப்பதற்காகத்தான் உன்னை நான் தெரிந்தெடுத்தேன். எனக்கு நீ வேணும். ஆண்டவருக்கு தேவை. நீங்க ஆண்டவருக்கு தேவை. நீங்க எவர்கள் தேவ சமூகத்துல ஆண்டவருக்கு தேவைங்கிற சத்தத்தை கேட்டு அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களை விசேஷித்தவர்களாக அவர்கள் ஆண்டவர் சுமக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனையோ கழுதைகள் இருந்துக்கலாம் சொல்லுங்க. ஆனா இந்த எதிர்ப்புறமாக இந்த ஊர்ல கட்டப்பட்டிருக்கிற இந்த கழுதை கர்த்தர் தெரிந்திருக்கிறது. அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி முன்குறிக்கப்பட்ட கழுதை. அது கட்டப்பட்டிருந்தாலும் எப்பொழுது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அப்பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இன்னொரு மனுஷன் கையில அது இருந்த கழுதை அவங்கிட்ட விடுவிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அது ஆண்டவர் சுமக்கிற கழுதையாக மாறிவிட்டது. தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிற கழுதையாக மாறிவிட்டது. இயேசுவோடு கூட இயேசுவை சுமக்கிற ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு கழுதையாக மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவை சுமக்கிற ஒரு கழுதையாக அது கழுதை மாறிவிட்டது. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை பாருங்க. இப்ப அந்த கழுதை நடக்கிறது, இயேசுவை சுமந்து கொண்டு கழுதை அந்த வீதியில் நடக்கும் போது அந்த கழுதைக்கு ஒரு கணம். ஜனங்கள் தன்னுடைய வஸ்திரங்களை என்ன செய்யறாங்க? விரிக்கிறார்கள். மரக்கிளைகளை வெட்டி வெட்டி அங்க போடுகிறார்கள். எவ்வளவு பெரிய கணம் பாருங்க. அந்த கழுதை இயேசுவை சுமந்து 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 அந்த வீதிகள், எருசலேமின் வீதிகளில் எங்கும் நடந்து சென்றது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவையானவர்களாக நாமை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை. இது ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவையான ஒன்று இது கழுதை. இது கட்டப்பட்டிருக்க முடியாது, இது கட்டப்பட்டிருக்க கூடாது, இன்னொரு மனுஷங்கிட்ட அடிமையா இருக்க கூடாது. இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையாக, இயேசுவை சுமக்கிற தேவ பிள்ளைகளாக கர்த்தர் என்னை உங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வியாதி என்கிற கட்டுகள் நம்மை கட்டி வைத்திருக்க முடியாது. தரித்திரம் என்கிற கட்டுகள் நம்ம கட்டி வைத்திருக்க முடியாது. சாபம் என்கிற கட்டுகள் நம்ம கட்டி வைத்திருக்க முடியாது. பாவத்தின் கட்டுகள் நம்மை முடக்கி வைக்க முடியாது. உலகத்தில் வருகிற எந்த சாத்தானாலும் என்னை உங்களை கட்டி வைக்கவே முடியாது. என நானும் நீங்களும் ஆண்டவருக்கு தேவையானவர்கள். ஆமென் ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. எவர்கள் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ இன்றைக்கு அவர் விடுவிக்கப்படுவார்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு தேவைன்னு சொன்னீங்களா? ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக என்னை கழுதை போல கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னீர்களானால் இன்றைக்கு நம்முடைய எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஒருவர் நம்மை கட்டி வைக்க முடியாது. எந்த கட்டுகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம ஜெயிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கட்டி வைத்திருக்கிற அந்த கழுதை கட்டவிழ்க்கப்படணும்.
அப்படி கட்டி வைக்கப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு எதற்காக நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கணும்? இப்ப சொன்ன அந்த கழுதையினோட கட்டுகள் எதுக்கு அவிழ்க்கணும்? எதுக்கு அவிழ்க்கணும் சொல்லுங்க. அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவையாக எப்பொழுது மாறுகிறதோ, எப்பொழுது தன்னை ஒப்பு கொடுக்கிறதோ, அப்பொழுதுதான் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். அது வரைக்கும் என்ன செய்யல சொல்லுங்க? கட்டுகள் அவிழ்க்கப்படல, அது கட்டப்பட்டுதான் இருந்தது. அது விடுதலை இல்லாமல் இருந்தது, ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. ஒருவரும் அதை திரும்பி கூட என்ன செய்யல, பார்க்கல. அதுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன வேணும் என்று சொல்லி ஒருவரும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனா எப்பொழுது அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லப்பட்டதோ, அப்பொழுது தீவிரமாக அவருடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ற வசனம் புரியுது? நீங்கள் நானும் நீங்களும் எப்பொழுது ஆண்டவருக்கு தேவையானவரா மாறுகிறோமோ, அப்பொழுது ஆண்டவரே நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து விடுவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு விடுதலை ஜெபிக்க முடியல, இன்னைக்கு விடுதலை ஆண்டவர் ஆராதிக்க முடியல, இன்னைக்கு விடுதலையான ஒரு சமாதானத்தோடு வாழ முடியல. நம்ம வீட்டில் ஏதோ கட்டுகள், பாரம், பலவீனம், சோர்வு, இன்னைக்கு அநேக கட்டுகளோடு கூட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாபத்தின் கட்டுகள் குடும்பத்துல, ஒரு ஆசீர்வாதம் இல்ல. என்னால விடுதலையோடு கூட முன்னேறி செல்ல முடியல அப்படின்னா எனக்குள்ள ஏதோ கட்டு இருக்குன்னு அர்த்தம். அது சொல்ல புரியுதா? என்னால முன்னேற முடியல, என்னால ஆசீர்வாதமா சந்தோஷமா வாழ முடியல, என் குடும்பத்துல ஏதோ ஒரு ஆசீர்வாத குறை இருக்கிறது, ஒரு சமாதான குறை இருக்கிறவன ஏதோ ஒரு கட்டுகள் அங்கு காணப்படுகிறது அர்த்தம். நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், இந்த விஷயத்துக்காக ஜெபித்துக் கொண்டே பல நாள் ஜெபிக்கிறேன், ஆனாலும் இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் அது காரியங்களை கட்டி வைத்திருக்கிறது. கட்டுகள் உண்டு. இந்த கட்டுகள் எப்பொழுது உடையும்? இந்த பிரச்சனை எப்பொழுது மாறும்? இந்த கட்டு எப்ப மாறும் அப்படின்னா எப்பொழுது ஆண்டவருக்கு தேவையா மாறுகிறதோ அப்பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படும். சுயத்துக்காக, என்னுடைய மாம்சத்துக்காக, என்னுடைய விருப்பத்திற்காக, என்னுடைய காரியங்களுக்காக, என்னுடைய சுய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். ஆனால் அந்த கட்டுகள் என்ன செய்யாது? மாறாது. அன்னாளுக்கு ஒரு கட்டு இருந்தது. அது ஜெபிக்கிறதா, ஆலயத்துக்கு போகிறதா, ஆண்டுக்கு பயப்படுகிறதா, அந்த கட்டுகள் என்ன செய்யல? மாறவில்லை. தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே உமக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை உமக்கு செலுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு தேவையானது அந்த பொறுப்பில் செலுத்தப்பட்ட போது அன்னாருடைய கட்டுகளை கர்த்தர் மாற்றினார். ஆமென். அந்த கட்டு தானா மாறிவிட்டது. நீங்க நானும் நீங்களும் ஒவ்வொரு நாள் ஓடுறோம், நமக்காக 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 எனக்காக 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 என்னுடைய தேவைக்காக, என்னுடைய காரியங்களுக்காக, எனக்குடைய ஆசீர்வாதத்திற்காக என்று சொல்லி நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் கட்டுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ற புரியுது? கட்டு மாறல. உபவாசம் பண்றோம், ஜபிக்கிறோம், அது செய்யற இது செய்யற மாறல. ஏன் மாறல? முழுமையாக அது கர்த்தருக்காக ஆண்டவருக்கு என்று விட்டுக் கொடுக்கவில்லை, ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. இது எனக்கு வேணும், முழுசா வேணும், இது ஆண்டவருக்கு என்று நம்ம எப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடையும். ஆமென் சொல்லுங்க. ஒரு காரியத்தை 2-3 விஷயத்தை படிச்சு நம்ம ஜெபம் பண்ண முடியும் சீக்கிரமாக. வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26 முதல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் முதல். அவர் கரையில் இருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டிலே தங்காமல்
போதும். கதரேனர் நாட்டிலே இயேசு என்ன செஞ்சாரு? வந்து அப்பதான் படகுல இறங்குறாரு. கவனிங்க, வந்து படகுல இறங்குறாரு. அங்க நெடுநாளாக பிசாசினால கட்டப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நெடுநாளா பிசாசுல கட்டப்பட்டவன். அவன் கல்லறையில குடியிருக்கிறவன். அவனுடைய வாழ்க்கை மிக 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 மோசமான நிலைமையில் இருக்கிறது. அவலமான நிலைமையில் இருக்கிறது. அவனை விடுதலையாக்குவதற்கு ஒருவரும் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவன் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி யாராவது ஜெபித்தார்களா? சொல்லுங்க. யாராவது உபவாசித்தார்களா? அவன் குடும்பத்தார், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பெற்றோர்கள் அல்லது அவனுடைய உறவினர்கள், அவனுடைய சபையார்கள் யாராவது ஒரு நிமிஷமாவது அல்லது ஒரு வேளையாவது அவனுக்காக ஜெபித்தார்களா? சொல்லுங்க. ஜெபிக்கவே இல்லைங்க. அவனுக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்குல்ல, அவனுக்கு யாரும் பரிந்து பேசவே இல்லை. இவன் விடுதலை ஆகணும், இவன் கட்டுகளை உடையணும், இவன் பிசாசின் விடுதலை ஆகணும், இவன் சுகம் பெற வேண்டும், இவன் ஊழியத்துக்கு வரணும், ஆண்டவருக்காக எழுமணும் அப்படின்னு யாரும் அவனுக்கு என்ன செய்யல? சொல்லுங்க. ஜெபிக்கவே இல்லை. ஜெபிக்கவே இல்லை. வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர், தாயின் கருவில உருவாக்கும்பாகவே தெரிந்தெடுக்கிற ஆண்டவர், இந்த மனுஷன் எனக்கு தேவை, இவன் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருந்தார். கர்த்தர் தேடி வந்தார். படகுல ஏறி பிரயாசப்பட்டு ராமுனு அவருக்காக ஜெபித்து ஆண்டவர் தேடி வந்தார். அவனை கட்டுகள் விடுதலாக்கினார். அவன் ஆண்டவருக்காக எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்வதாக மாறிவிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அதே ஆண்டவர் என்னை உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு யாரும் ஜெபிக்கல, உங்களுக்கு யாரும் பிரயாசப்படல, உங்களுக்கு யாரும் ஜீவனை கொடுக்கல. என் தேவன் ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டெடுக்கபடியாக இந்த மகன் எனக்கு தேவை, எனக்கு தேவை என்று சொல்லி கர்த்தர் என்னை உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவருக்கு தேவை. எத்தனையோ பேர் உண்டுங்க, படிச்சவங்க எத்தனையோ பேர் உண்டு. நம்மை போல ஞானிகள், நம்மை காட்டு ஞானிகள் எத்தனையோ பேர் உண்டு. நம்மை காட்டு பலவான்கள் எத்தனையோ பேர் உண்டு. நம்மை காட்டு திறமைகள் எத்தனையோ பேர் உண்டு. ஆண்டவர் அவனை தேடி போகாமல் இந்த கல்லறையில் கிடக்கிற இவனை தேடி இயேசு வந்தார். பிசாசால் கட்டப்பட்டிருக்கிற இவனை தேடி இயேசு வந்தார். என்னை உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். நாம் அவருக்கு தேவை. அவருக்கு தேவை. யாருமே சிண்டல, இவன் பக்கத்துலயே போக மாட்டாங்க. இவனை யாரும் நேசிக்கல, இவனை யாரும் விரும்பலைங்க. இவனுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்ல. இவனை விடுதலைக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஐயோ வஸ்திரம் இல்லாமல் கிடைக்கிறான் என்று சொல்லி இவனுக்கு பரிதாபப்பட்டு யாராவது உதவி செய்யறதுக்கு ஆள் இல்ல. வானத்தையும் பூமி படைத்த இயேசு அவன் மேல் நினைவு இருந்தார். இவன் எனக்கு தேவை, இவன் எனக்கு தேவை. இவன் கட்டோடு இருக்கக்கூடாது. இவன் பயன்படுத்துவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அன்று வந்தார். கட்டுகளை அவிழ்த்தார். அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் உடனே ஆண்டவரை பணிந்து கொண்டான். உடனே ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணினான். அவன் சொன்னான், இயேசுவே நீ எங்க போனாலும் வருவேன், என்னை உமக்கு விட்டு கொடுத்துட்டேன், நீ எனக்கு உமக்கு சொந்தம், நான் என் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி தன் அர்ப்பணித்தான். அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. இவனை கொடுத்து நம்ம கடந்த வருஷத்துல கடந்த 2 மாசம் முன்னாடி தியானிச்சிட்டோம். அப்படிதானே? புது சிருஷ்டி ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்னு சொல்லி தியானிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, பிரச்சனை 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 பிரச்சனை, மாறணும் மாறணும் மாறணும், இந்த கட்டோடைய இந்த பிரச்சனை மாறணும், இந்த காரியத்துல விடுதலாகணும் அப்படின்னு நம்மை குறித்து மட்டுமே யோசித்து நாம் ஆண்டருக்கு தேவை. ஆண்டருக்கு என்ன தேவை? ஆண்டருக்குலாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. அவருக்கு என்ன தேவை? அவரு ஆண்டவர் ஆச்சு, அவரால் எல்லாம் முடியுமாச்சு, அவருக்கு என்ன தேவை இருக்க போகுது என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய தேவைகளை குறித்து மட்டுமே ஆண்டரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க. அவரை குறித்து நமக்கு பாரம் இல்லை, அவர் குறித்து நமக்கு எண்ணம் இல்லை, ஆண்டர் குறித்து நமக்கு கவலை இல்லை. சொல்லுங்க. அவரை குறித்து நமக்கு என்ன கவலை?
யாராவது இயேசு குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. உங்களை பத்தி பக்கத்துல கேளுங்க. எப்பாவது இயேசு குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களா? கேளுங்க. சொல்லுங்க. இயேசு சாப்பிட்டாரா, தூங்குனாரா? யாரில் கவலைப்பட்டு இருக்கீங்க? இயேசு சொல்லுவார் ஒரு நாள், நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன். நீங்க கேட்பேன், எப்ப இயேசு? எனக்கு தெரியாது. அதற்காக நான் ஒரு நாள் கவலைப்பட்டதே இல்லையே. உண்மை குறித்து நான் என்ன சொன்னதில்லை. சொல்லுங்க. கவலைப்பட்டதே இல்லையே. இந்த கல்லறையில் கிடக்கிறவன் ஆண்டவருக்கு தேவை. அவனை தேடி போனார், அவனை விடுதலையாக்கினார், அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தார், அவனுக்கு தேவையான சந்தித்தார். அவன் சும்மா இருக்கல. நான் உமக்கா வர ஏசப்பா, நீ என்ன சொல்ற கேட்கிறேன். எங்க போனாலும் எங்க இருந்தாலும் நான் பின்னாடி என்ன செய்வேன்? நான் வருவேன் இயேசுவே. அவன் ஜீவனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். சொல்லுங்க. இவன் ஆண்டவருக்கு தேவை. இல்லப்பா எங்கூட வராத, நீ போ, உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு ஊழி வச்சிருக்கிறேன், இந்த தெக்கப்போலி அந்த நாட்டுக்கு போ, அங்க போய் என்னை பத்தி சொல்லு, நான் செஞ்சதான் சொல்லு. அவன் சொன்னான். அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டது, அந்த தேசமே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது. எதுக்க வாழ்றோம் உலகத்துல? எதுக்க வாழ்றோம்? ஆண்டவர் நாளைக்கு சாப்பாடு ஆண்டவர், நீ போனா சிக்கன் கிடைக்குமா, மட்டன் கிடைக்குமா, அடுத்த வேளை சாப்பாடு இருக்கா, அடுத்த வேளை பண தேவை இருக்கா, அடுத்த வேளை இந்த விருப்பப்படுற காரியம் நடக்குதா என்று சொல்லி இதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தரை குறித்து ஒரு நாள் கவலை இல்லை. பின்ன எப்படி கட்டுகள் உடையும்? பின்ன எப்படி ஜெபங்கள் கேட்கப்படும்? கட்டப்பட்டதான். அதை விடுதலையாக்கிறதுக்கு ஒரு சீசன்ல வரமாட்டாங்க. எப்பொழுது இந்த கழுதை கர்த்தருக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுது கர்த்தர் சீசன் அனுப்புவார். இந்த கட்டுகள் அழுக்கப்படும், கர்த்தருக்கு பயன்படுகிற ஒரு கழுதையாக மாறும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நீ கர்த்தர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் பாரத்தோடு கூட இந்த சபை நோக்கி வந்திருக்கிறார். கர்த்தர் தேடுறதுக்கு மனசு இல்ல, நேரம் இல்ல. ஆண்டவருக்கு நான் மீதி நேரத்தை தான் கொடுப்பேன், மீதியானதான் கொடுப்பேன். எப்படிங்க? கர்த்தருக்கு என்ன நேரமா? மீதியான நேரத்தை தான் கொடுப்பேன் ஆண்டவருக்கு. எங்கிட்ட வருமானத்துல மீதி பணத்தை காணிக்க போடுவேன். நீங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நான் மீதியா எங்கிட்ட எது மீதியா இருக்குதோ அது ஆண்டவருக்கு. சொல்லுங்க. எது எப்படி மீதியானதுல யாருக்கு? ஆண்டவருக்கு. நல்லதெல்லாம் யாருக்கு? எனக்கு 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 என் குடும்பத்துக்கு, குடும்பத்துக்கு. கர்த்தர் பாப்பாரல்ல. உனக்கு நான் கட்டுகளை நான் ஜீவனை கொடுத்து உன் கட்டளை என்ன செய்யணும்? அவுக்கணுமா? சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் ஜீவனை கொடுத்துட்டேன், ஆனா நான் உன்னை எனக்கு தெரிஞ்சிருக்கிறேன். என்னை படைச்சது யாருக்குதான்? இயேசு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம படைக்கப்பட்டது யாருக்குதான்? இயேசுவுக்காக. நாம் உண்டாக்கப்பட்டது இயேசுவுக்காக. அதை மறந்து, அந்த நோக்கத்தை மறந்து, அந்த காரியங்களை மறந்து நம்ம மனம் போன போக்க சுயத்துல வாழ்வோமானால் நம்முடைய கட்டுகள் எப்படி மாற்றப்படும்? உங்களை பார்த்து கேட்கிறேன், நாள் முழுதும் உங்க சிந்தனையில் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து கவலைப்படுறீங்க? கர்த்தரை குறிச்சா? அவருடைய மனசுல காரியங்களை குறித்தா? அவருக்கு என்ன? ஆண்டவருக்கு வேணும்னா ஆண்டவருக்கு என்ன தேவை? இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் என்ன கேட்கிறார் என்கிற குறித்து நாம் கவலைப்படுகிறோமா? என்கிற குறித்து நம்ம சிந்திக்கிறோமா? அல்லது நம்ம தேவை, என் தேவை, என் பிரச்சனை, என்னுடைய காரியம், என்னுடைய காரியத்தை குறித்து சிந்திக்கிறோமா? சொல்லுங்க. நம்மை குறித்து சிந்திக்கிறோம்.
என் பிரச்சனை, என் தேவை, எனக்கு இது வேணும், இது இப்படி ஆகணும், இப்படி நடக்கணும், இதெல்லாம் வரணும், இந்த தேவையை சந்திக்கப்படணும், இந்த குறையெல்லாம் மாறணும், இந்த காரியத்துல எனக்கு விடுதலை ஆகணும், ஆசீர்வாதம் வரணும், நன்மை வரணும், எல்லாம் சமாதானம் இருக்கணும், நினைச்சது நடக்கணும். கூட்டம் முதல்ல ஆண்டு வரணும், நான் கேட்கிற கேள்விகளை பதில் சொல்லணும். சொல்லுங்க, எனக்கு ஆறுதலான வார்த்தை அவர்கிட்ட இருந்து வரணும். எனக்கு ஒரு நாள் யாரும் ஒண்ணு சொல்லக்கூடாது, என்ன திட்டக்கூடாது, பேசக்கூடாது, எனக்கு ஒரு காரியம் வரக்கூடாது, நான் விரும்பினதெல்லாம் நடக்கணும். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு தேவையில்லை. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் நேசிக்கிறது இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தர் தன் ஜீவனை கொடுக்கவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. யார் கர்த்தருக்கு தேவையோ அவர்களுடைய கட்டுகள் தான் அவிழ்க்கப்படும். அவர்களை தான் கர்த்தர் விடுதலையாக்குவார். அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு தான் கன மகிமை உண்டாகும். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை ஜனங்கள் கேட்பதற்கு மனதில்லை. நான் ஒரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமா வரமாட்டேன். நான் ஒரு நாள் ஆண்டவருக்கு தேவையான வரமாட்டேன். கர்த்தர் என்னுடைய தேவையை வரணும். மாறணும். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க, இன்னொரு காரியத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிங்களே. சவுல் என்பவன் போதும். சவுல் என்கிற யூத மார்க்கத்தில் அமைந்த பென்யமீன் கோத்திரத்தானா இருக்கிற யூத மார்க்கத்தில் தீவிரவாதியாக இருந்தான். அவன் தன்னுடைய பாரம்பரியத்தில் கட்டப்பட்டிருந்தான். தன் சுயத்தில் கட்டப்பட்டிருந்தான். மாம்ச வைராக்கியத்தில் கட்டப்பட்டிருந்தான். அவன் துன்பப்படுத்துவனாக இருந்தான். கொலைகாரனாக இருந்தான். ஸ்தேவான் மரிக்கும் போது ஸ்தேவான் ரத்த சாட்சியை மரிப்பதற்கு இவன் துணை போனவனாக இருந்தான். யாரு? சவுல். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் எனக்கு தேவையானவனாச்சே, இவன் ஆண்டவருக்கு தேவையே, இவன் இப்படி இருக்க ஆகாது, இவனை விட முடியாது என்று சொல்லி, நல்லா கவனிங்க, ஸ்தேவான் விதைக்கப்பட்டான், விதையாக விதைக்கப்பட்டான். அவனுடைய ஜீவனுக்கு ஈடாக கர்த்தர் இந்த சவுலை தேடி வந்தார். இவன் தீவிரமாக தன்னுடைய காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நிருபங்களை லெட்டர் வாங்கிட்டு அவன் நேரா போகிறான். யாராவது கிறிஸ்தவர் பார்த்தாங்கன்னா இயேசுன்னு பேரை சொன்னா அவங்களை கட்டி இழுத்து கொண்டு வந்து அவனை சிறைச்சாலையில் எடுத்து துன்பப்படுத்தி கொலை செய்வதே இவனுக்கு பிரதான நோக்கமாக இருந்தது. சபைக்கு விரோதமாக எழும்பி சபைகளை துன்பப்படுத்துவதே இவனுக்கு பிரதான நோக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையில இருந்தான். அப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையில இருந்து இவனை கர்த்தர் தேடி வந்து, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. இவனை கர்த்தர் பவுலா மாத்தினார். கர்த்தர் பவுலாய் மாற்றினார். வாசிங்க, ஒரு வசனத்தை படிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், தன்னை குறித்து அவனே சொல்றான் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ல இருந்து படிங்கள, சீக்கிரம் படிங்க. பிலிப்பியர் 3:5 முதல். பிலிப்பியர் தேடுறது இத்தனை நேரமா? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான்,
பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயனில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி என்னை யாரை குற்றம் சாட்ட முடியும், குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும். நல்லா கவனிங்க, நல்லா இது முக்கியம். ஆகிலும் எல்லாம் சொல்லுங்க, ஆகிலும் சொல்லுங்க, ஆகிலும் இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் சரிதான், குற்றமே சாட்டப்படாத அளவுக்கு உத்தம வாழ்க்கை வாழ்ந்த உண்மைதான், சரிதான். ஆனாலும் இது போதாது. நான் சர்ச்சுக்கு வர்றேன், ஜெபம் பண்றேன், வாரம் சர்ச்சுக்கு வர்றேன், நான் காணிக்கை போடுறேன், தசமம் கொடுக்கிறேன், நான் ஆண்டவருக்காக செய்யறேன், இதெல்லாம் போதாது. இதெல்லாம் இருந்தாலும் கட்டப்பட்ட நிலைமைதான். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த உண்மைதான். நம்மை கட்டும் ஒருபடி மேல பரிசேயன், கட்டப்பட்ட நிலைமை. படிங்க. என்ன இது லாபம் அவனுக்கு? சொல்லு, எதுல லாபம்? எல்லாமே லாபம். அடுக்கிற எல்லாம் எனக்கு லாபம் தான். சனகிரி சங்கத்துல உறுப்பினர், எனக்கு ஒரு லாபம். சொல்லுங்க. அவங்க அப்பா ரோமா அரசாங்கத்துல அதிகாரி, அதனால எனக்கு லாபம். பெரிய கோடீஸ்வரன், எனக்கு லாபம். பெரிய படிச்சவன், லாபம். பரிசேயன், குற்றம் சாட்டப்படாதவன், எனக்கு லாபம் தானே? சொல்லுங்க, லாபம் தானே? யூதன், அது ஒரு லாபம் அவனுக்கு. இதெல்லாம் இருந்தால் ஆகிலும் எதெல்லாம் எனக்கு லாபமா இருந்துச்சோ, ஏன்னா இதெல்லாம் இருந்தாலும் கூட கட்டு, இதெல்லாம் இருந்தாலும் பரலோகத்துல என்ன செய்யல, அதுல ஒரு எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் என்ன ஏன் உதைக்கிற, துன்பப்படுத்துற பண்ற அந்த யாரு யாரு சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு நீ ஒண்ணு பண்ண, யாரு எனக்கு பண்ற போறோம், என் பிள்ளை தொட்டனை என்ன தொடுற போறோம், என் பிள்ளைகள் அடிச்சு என்ன அடிக்கிறது போறோம், என்னை ஏற்படுத்துற என்ன செய்ய வேண்டும்? நான் கேட்ட என்ன செய்ய, சொல்லுங்க. கண்டிஷன் கொள்ள, இப்படி எல்லாம் செய்வேன், இப்படி எல்லாம் செய்வேன். நிறைய சபையில கண்டிஷன் சர்ச்சுக்கு. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இயேசுவின் சமூகத்துல இயேசுவுக்கு கண்டிஷன் போறாங்க. இப்படி எல்லாம் தானே செய்வேன், இப்படி எல்லாம் ஜபத்தை கரெக்டா வந்து இந்த காரியத்தை செய்வேன். இல்ல பவுல் கண்டிஷன் போட மாட்டான். சொல்லுங்க, எல்லாத்தையும் நஷ்டம், அவ்வளவு நஷ்டம், எல்லாத்தையும் போ, ஆண்டவருக்கு ஜீவனை கொடுக்கிறதே வந்துடுறேன். இது ஏன்னா ஆண்டவருக்கு தேவை என்று அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தான். கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அவன் குறித்து ஆண்டவர் சொல்றார். 15 வருஷம் படிங்க. அப்போ 15 படிங்க. அவர்களுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை சொல்லுகிற அவன் புறஜாதிக்கு சொல்லுவான், சொல்லுவான், நான்
சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவருக்கு தேவையா இருக்கு. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 13:3. எபிரேயர் 13:3. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர் போல. நல்லா கவனிங்க, அதான் ஊழியம். கட்டப்பட்டவர்கள் மத்தியில நீங்களும் எப்படி என்ன நினைச்சுக்கணுமா? கட்டப்பட்டவர் போல நினைச்சுக்கணும். அதான் பாரம், ஊழிய பாரம். எனக்கு அது கட்டப்படல, ஆண்டவர் விடுதலாக்கிட்டாரு, ஆண்டவர் ரட்சித்துட்டாரு. ஆனாலும் கூட எனக்கு என்ன பாரம் அப்படின்னா, கட்டப்பட்டவர்களோடு கூட ஐயோ ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே என்று சொல்லி அவங்களுக்காக கதறி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பவுல் அப்படிதான் ஜெபம் பண்ணுவான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. யார நினைக்கணுமா? தீங்கு அனுபவிக்கிறவர்களை என்ன செய்யணுமா? நினைத்துக் கொள்ளுங்கள். அழகா போட்டு பாருங்க. நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை என்ன செய்யுங்க? நினைச்சுக்க. அதான் ஊழியம், அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி யாரும் இருக்காங்களா? சொல்லுங்க, அப்படி இருக்கிறோமா நம்ம? இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் தேவ பிள்ளைகள் நாமத்தை தரித்துக் கொண்டு எத்தனை பேர் தீங்கு அனுபவிக்கிறாங்க தெரியுமா? சொல்லுங்க. அவங்களை குறித்து எப்பாவது நம்ம கவலைப்பட்டிருக்குமா? இயேசு சொல்றாரு, என்னையாப்பா துன்பப்படுத்துற? இயேசு யார் துன்பப்படுத்தினாங்களா? பவுல் இயேசு துன்பப்படுத்தினா? சொல்லுங்க. ஆனா இயேசு சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு நீ துன்பப்படுத்தின, யாரு துன்பப்படுத்துற போல? என்னுடைய சகோதரர் எத்தனை பேர் துன்பப்படுறாங்க, அதை குறிச்சு கவலையே இல்லை. சொல்லுங்க, கவலை இருக்கா? தன்னை குறிச்சு மட்டுமே கவலை. நான் என்னை யார் குற்றம் சாட்டக்கூடாது, நான் சரியா இருக்கணும், எனக்கு யாரும் ஒரு தீங்கு வரக்கூடாது, என் தேவை சந்திக்கப்படும், நான் சுகபோகமா வாழணும், அதை குறிச்சு கவலை. தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி. தீங்கு அனுபவிக்கிறவர்களை என்ன செய்ய? நினைத்துக்கொள். அவர்கள் தான் கர்த்தருடையவர்கள். அவங்கதான் ஆண்டவர் தேவை. அவங்களுடைய கட்டளை கர்த்தர் அவிழ்ப்பார். இந்த சவுலுடைய கட்டை அவிழ்த்து ஆண்டவர் பவுலாக என்ன செஞ்சார்? மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா ஒரு வசனத்தை, ஒரு காரியத்தை படித்துட்டு நம்ம முடிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. போதும், நல்ல கவனி. வாசிக்கிறோம். இந்த நடவடிக்கைக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன் யாரு? அந்த ராஜாவுக்கு ஜூஸ் போட்டு ஒவ்வொரு நாளும் அவர் கேட்கிற என்னெல்லாம் பானம் கேட்கிறாரோ அதை உடனே ப்ரிப்பேர் பண்ணி அவன் கையில என்ன செய்வாங்க? கொடுத்துட்டே இருக்கணும். கையில அவன் தான் கையில கொடுக்கணும், ரெடி பண்ணி கையில கொடுக்கணும். அவன் தான் பானபாத்திரக்காரன். அது கீழே வாசிக்கிறோம். பானபாத்திரக்காரனும் சுயம்பாகி அப்படின்னா இங்கிலீஷ்ல பேக்கர்னு போட்டு இருக்கு. பேக்கர்னு யாரு? எம்டிஎஸ் பேக்கரி ஓனரா? பேக்கர் அப்படின்னா என்னன்னா, அவருக்கு தேவையான ரொட்டி பிஸ்கட் என்னெல்லாம் அதை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறவர். சுயமாயிலுக்கு தலைவன் அப்படின்னா அது அந்த பேக்கரி ஐட்டம் எல்லாம் செய்வாங்க.
சாப்பாடு ஐட்டம் வேற, இந்த தின்பண்டங்கள் செய்யற எல்லா ஐட்டம் செய்யறதுக்கு இவன் யாரு? தலைவன். இந்த 2 பேரும் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டார்கள். கவனி, அழகா போட்டிருக்கிறது. சுயமாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். யார் குற்றம் செய்தார்கள்? ஆண்டவனுக்கு, பார்வோனுக்கு குற்றம் செஞ்சாங்க. என்ன குற்றம் செஞ்சான்னு தெரியல. இந்த 2 பேருமே குற்றவாளிகள். கவனிங்க, 2 பேருமே பானபாத்திரக்காரனும் சுயமாகியும் 2 பேர் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டு, 2 பேர் ஒரே குற்றம். 2 பேருக்கு ஒன்ன கூட்டு சேர்ந்து செஞ்சாங்களா தெரியாது, தனித்தனியா செஞ்சாங்களா தெரியாது. 2 பேர் குற்றவாளி தீர்க்கப்பட்டு, அதுக்கே வாசிக்கிறோம் 3ஆம் வசனம். அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியுமாகிய வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணி வைத்தான். இந்த 2 பேர் ஒரே குற்றம் சாட்டப்பட்டு 2 பேருக்கு ஒரே ஜெயில். என்னது? 2 பேருக்கு ஒரே ஜெயில். இந்த 2 பேரும் ஒரே நாள்ல ஒரே நைட்ல 2 பேர் கனவு காண்றாங்க. ஒரே மாதிரி கனவு வருது. ஆமென். 5ஆம் வசனம். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். 2 பேருக்கு ஒரே குற்றம், ஒரே ஜெயிலு, ஒரே நைட்ல கனவு. தோணிங்க. ஆனா கனவு வேற வேற கனவு. இந்த பானபாத்திரனுடைய கனவு எதுன்னா, அவர் சொல்றாரு, பானபாத்திரக்காரன் சொல்றாரு, என் சொப்பனத்திலே 9ஆம் வசனம், என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை கொடி எனக்கு முன்பாக இருக்கு கண்டேன். அந்த திராட்சை கொடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிக்குதா இருந்தது. அது பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. பார்வனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பிழிந்து பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்றான் என்கிற சொப்பனத்தை யார் சொல்றது? பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான். நல்லா கவனிங்க. இதே சுயமாகிய ஒரு சொப்பனத்தை கண்டான். சுயமாகி என்ன சொப்பனத்தை கண்டான்? அதை வாசிக்கும் போது 20ஆம் வசனம் அல்லது 19ஆம் வசனம். பதினாறு படிங்க. அப்ப 3 கூடைகள் தலைமையில் இருக்க சொப்பனம் கண்டான். அப்ப அந்த கூடையில பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித தின்பண்டங்கள் அங்க இருந்தது. படிங்க. ஆனா அந்த பறவைகள் அந்த கூடையில் இருக்கிற தின்பண்டங்கள் என்ன செஞ்சான்? பச்சித்தது. போதும், நல்லா கவனிங்க. இவன் ஒரு சொப்பனம் கண்டா, அவனு சொப்பனம் கண்டா. இந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு சொல்றாரு, அப்ப நீ 3 நாள்ல உன் தலையை உயர்த்தி திருப்பி எங்க போயிருவ? உன் ஸ்தானத்துக்கு நீ போயிருவ. உன் கையில திருப்பி என்ன செய்வேன்? பார்வோனுக்கு பானங்களை கொடுப்பாய். இந்த சுயமாயை பார்த்து சொல்றாரு, 3 நாள்ல உயர்த்துவாரு. ஆனா தலை என்ன செய்வாரு? வெட்டிடுவாங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. 20ஆம் வசனம். 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜன்ம நாளாக இருந்தது. அவர் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரனுடைய தலைவன் தலையையும் சுயமாயினுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்தில் மறுபடியும் வைத்தான். அந்தபடியே பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயமாகியின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்னபடியே சம்பவித்தது. போனீங்க, யோசேப்பு சொன்ன மாதிரி நடந்துச்சு. இப்ப நான் கேட்கிறேன், இங்க பானபாத்திரக்காரனுடைய குற்றம் நிரூபிக்கப்படல, அதனால பானபாத்திரக்காரனுக்கு திருப்பி வேலை கிடைச்சிச்சு.
சுயம்பாகியினுடைய தலைவனுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டது, அதனால அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டது அப்படி போட்டிருந்தா சொல்லுங்க. இல்ல, ரெண்டு பேரும் குற்றவாளி தான், ரெண்டு பேரும் பாவிகள் தான், ரெண்டு பேரும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், ரெண்டு பேரும் தூக்கிலே போடப்படுவதற்கு பாத்திரவான்கள். ஆனா மூணே நல்ல ஒருவனுக்கு தண்டனை, ஒருவனுக்கு கிருபை. மூணே நாள்ல ஒருவனுக்கு தண்டனை, ஒருவனுக்கு சொல்லுங்க கிருபை. ரெண்டு பேர் குற்றவாளி தான், ரெண்டு பேருக்கு ஒரே குற்றம் தான், ஒரே ஜெயில் தான். ஆனா ஒருவனுக்கு கிருபை, ஒருவனுக்கு தண்டனை. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இதுல கொடுத்து வச்சவன் யாரு, பாக்கியவான் யாரு? இவன் என்ன தப்பு பண்ணா? இந்த சுயமாக நீங்க ஏதோ மோசம் பண்ணிருப்பாங்க, அவன் ஏதோ தப்பு பண்ணிருப்பாங்க, ஏதோ அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. சொல்லுங்க, சில வசனம் படிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 15 வசனம். ரோமர் 9:15. ரோமர் 9:15. அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். ஆகையால் விரும்புகிறவனானாலும் அல்ல, யார் விரும்புறனோ அவங்க இருப்பேன், இரக்கமா இருப்பேன். கவனிங்க எல்லாரும். யாரை எவனை கடினப்படுத்த அவர் சித்தமா இருக்கிறாரோ அவனை ஆண்டவர் என்ன செய்வாராம், கடினப்படுத்திடுவார். இப்ப யார் கையில இருக்கு சொல்லுங்க, யார் கையில இருக்கு? கர்த்தர் கையில இருக்கு. இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ணலனால இவனுக்கு விடுதலை இல்ல, இவன் தப்பு பண்ணனால ஒரு தண்டனை இல்ல. கர்த்தர் யாரு மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறானோ அவர் மேல கர்த்தர் இரக்கமா இருப்பார். யாரை தண்டிக்க சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு தண்டிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. வாசிங்க 3ஆம் அதிகாரம் லூக்கா 1ஆம் வசனம் படிங்க. பிலாத்து சில கலிலே படிங்க. அந்த வேளையிலே இதுல நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இயேசுவுக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, நான் படிங்க. அந்த கலிலேயருக்கு நிறைய தப்பு பண்ணிட்டு நினைக்கிறீங்களா? இவளுக்கு இப்போ எப்படி கொடூரமான தண்டனை வந்துருச்சு, மற்றவங்க அவளை தப்பு என்ன கிடைக்கல, தண்டனை கிடைக்கல நினைக்கிறீங்களா? சொல்றது யாரு? சொல்றாரு. தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து படிங்க. அப்படி இல்லப்பா, நிறைய தப்பு பண்ணனால இவங்க செத்து போயிட்டாங்க, நிறைய தப்பு பண்ணனால இவங்க தண்டனை வந்துருச்சு, இவங்க தப்பே பண்ணாங்க தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லப்பா. படிங்க படிங்க படிங்க. நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கும் அந்த நிலைமை தான் வரும். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து படிங்க. சீலோவாமில பெரிய கோபுரம் கீழே விழுந்து 18 பேர் கொண்டு செத்து போயிட்டாங்க. மேல கோபுரம் விழுந்து எத்தனை பேர் செத்துட்டாங்க? 18 பேர் செத்துட்டாங்க. படிங்க. எருசலேமில் குடியிருக்கிற எல்லா மனுஷரை காட்டிலும் இந்த 18 பேர் குற்றம் செஞ்சதுனாலதான் கோபுரம் இடிஞ்சு விழுந்து என்ன ஆயிட்டாங்க,
செத்துட்டாங்க அப்படி நினைக்க முடியுமா? இல்லப்பா, இல்ல இல்ல. நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அவளை போல உங்களுக்கு சம்பவிக்கும். சொல்றது யாரு? இயேசு. அப்ப ஏன் நடக்குது இப்படி? ஏன் நடக்குது? ஏன் 18 பேர் செத்து போனாங்க? இவங்க மற்ற சாகல? ஏன் இவங்க மட்டும் சாகணும்? மற்றவங்களை தப்பிச்சுட்டாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நம்மள கொரோனால நம்ம தப்பிச்சு உயிர் தப்பிச்சுட்டாங்க. எத்தனை பேர் செத்துட்டாங்க? லட்சக்கணக்கான பேர் செத்தாங்கல்ல. அவங்களும் பாவிகளா? சொல்லுங்க, பாவியா? நம்ம உயிர் தப்பிச்சிட்டோம். கொரோனா வந்தாலும் என்ன வந்தாலும் உயிர் தப்பிச்சிட்டோம். நம்மள பெரிய பாக்கியவான்களா? சொல்லுங்க. நம்ம பெரிய நீதிமானா? அந்த பானபாத்திரக்காரன் தப்பிச்சிட்டான், நேர போயிட்டான், அரண்மனைக்கு போயிட்டான். ஆனா இந்த சுயமாகி ஒரு 3 நாள் என்ன செஞ்சான்? நாளை துண்டிக்கப்பட்டு. அதனால இந்த பானபாத்திரம் பாக்கியமா குற்றம் செய்யறதுனால தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறோமா? நல்லா கவனிங்க. கர்த்தர் யாரு மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்கும் கிருபை. அதனால நான் பெரிய பரிசுத்தவான், பெரிய நீதிமான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நானும் நீங்களும் மனம் திரும்பலன்னா நம்ம நிலைமை அதுதான், முடிவு அதுதான். எத்தனை பேர் சொல்ல புரியுதா? அப்ப எதற்காக நம்ம உயிரோடு இருக்கிறோம்? எதற்காக பானபாத்திரக்காரன் அந்த அரண்மனைக்கு திரும்பி போனான்? எதற்காக நம்ம உயிரோட வைத்திருக்கிறார்? சொல்லுங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் எதற்காக இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு வரைக்கும் சபைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நிலைமை எதுக்காக கத்த வைத்திருக்கிறார்? வாசிங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14-15 வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று யோசேப்பு அந்த பானபாத்திரை பார்த்து சொன்னது பன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது, நீ உயிரோடு கூட இருக்கும் போது யார் நினைச்சுக்க? சிறையில் இருக்கிற என்னை நினைச்சுக்க, சிறைப்பட்டிருக்கிற என்னை நினைச்சுக்க, என்னை நினைத்துக்கொள். என்னை தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனிடத்தில் அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை என்ன செய்யணும்? விடுதலை ஆக்க வேண்டும். இதற்குதான் ஆண்டவனை வாழ வைக்க போகிறார். எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்? எதுக்கு உயிரோடு இருக்கிறோம்? அரண்மனைக்கு போய் நல்லா சுகமா வாழ்ந்து நல்ல பெட்ல படுத்து நல்ல சுகமா வாழ்றக்காக அந்த உயிரோடு வச்சிருக்கிறாரா? சொல்லுங்க. அதுதான் வச்சிருக்கிறாரா? நல்ல வேலைக்கு போய் நல்ல வீட்டு மேல வீடு கட்டி நல்ல வாகனத்து மேல வாகனத்தை வாங்கி நல்ல சாப்பிட்டு நல்ல சுகமா வாழ்ந்து அப்படியே எல்லாருக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண்டு எப்படி வச்சிருக்க பாத்தீங்களா? நான் உயிரோட வச்சிருக்க பாத்தீங்களா? அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டிருக்கிற ஆண்டு நம்ம உயிரோட வைத்திருக்கிறா? சொல்லுங்க. இல்லப்பா, நீ வாழ்ந்திருக்கும் போது சிறைப்பட்டது என்னை என்ன செய்? நினைத்துக்கொள். அதுக்குதான் உயிரோட வைக்கிறார். உன்னை எதுக்கு ஆண்டு தெரிந்து கொண்டார்? சிறைப்பட்டு போனவர்களை நீ விடுதலையாக்கணும், நீ ஊழியம் செய்யணும், என்னை குறித்து பார்வையிட்டு விண்ணப்பம் செய்யணும். நான் ஒரு குற்றமே செய்யாம ஒரு தப்புமே செய்யாம இங்க அடைப்பட்டிருக்கிறேன். சொல்ற அடுத்த வருஷம் சொல்றான், நான் ஒரு தப்புமே செய்யல, களவாய் திருட்டுத்தனமா இங்க வந்திருக்கிறேன், என்னை கொண்டு சேர்த்துட்டாங்க, எங்க அண்ணன் எல்லாம் வித்து போட்டாங்கன்னே, நான் ஒரு தப்புமே செய்யாம கஷ்டப்படுறேன். நீ தப்பு பண்ணப்பா, நீ தப்பு பண்ணுவ. அவன் சொல்லட்டுமா? நம்மளை விட நீதிமான்கள் உலகத்தில் உண்டு, நம்மை விட சன்மார்க்கர் உலகத்தில் உண்டு, நம்மை விட தப்பே செய்யாத உலகத்தில் உண்டு. சொல்லுங்க. அவங்களும் இன்னும் ரட்சிக்கப்படலைங்க, அவங்களும் இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் நரகத்தில் ஓடிக்கொண்டிருக்க, சிறைப்பட்டிருக்கிறாங்க, கட்டப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னை உங்களை விடுதலாக்கி இருக்கிறார். கிருபையாக, கிருபையாக, தயவாக. எதற்காக? எதற்காக? எவனை பத்தியும் கவலை இல்லை, யாரை பத்தியும் கவலை இல்லை. நான், என் குடும்பம், என் வீடு, என்னோட வீடு, எதிர்காலம், என் பிள்ளைகள், அதை மட்டும் தான் கவலை. இதுக்கு ஆண்டவர் அரண்மனை வச்சிருக்கிறாரா? இதுக்கு அரண்மனை ஆண்டு ஜீவனை கொடுத்தாரா? சொல்லுங்க. இதுக்குதான் நம்ம கட்டமைக்கப்படணும். ஆமா, இதுக்குதான் நம்ம ஆசிரியக்கப்படணுமா? இதுக்கு நம்ம தேவை சந்திக்கப்படணுமா?
சொல்லுங்க. இன்னும் யோசேப்பை போல சிறைச்சாலை இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. அவர்களை விடுதலை வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் என்னை உங்களை இந்த நிலைமையில, இந்த அரண்மனை என்ற நிலைமையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? அது கடைசி வசனம் படிங்க, 40 கடைசி வசனம். ஆனாலும் பான பாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான். நானும் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். ஆத்மா குறிச்சு பாரம் இல்ல, ஊழியத்து குறிச்சு பாரம் இல்ல, சபை குறிச்சு பாரம் இல்ல, ஆண்டவர் குறிச்சு பாரம் இல்ல, மறந்து போயிட்டோம். எத்தனை பேர் சர்ச்சை குறிச்சு பாரமா இருக்கிறோம்? சபை குறித்து எத்தனை பேர் பாரமா இருக்கிறீங்க? ஆத்மா குறிச்சு எத்தனை பேர் பாரமா இருக்கிறீங்க? என் பிரச்சனை, என் பிரச்சனை, என் தேவை, என் தேவை, என் குடும்பம், என்னோட காரியம், என் வேலை, கடன், என் பிரச்சனை, இதுதான் தேவை. ஆண்டவர் குறிச்சு, சபை குறிச்சு, ஊழியத்து குறிச்சு, ஆத்மா குறிச்சு ஒரு பாரம் இல்லை. ஆனா கர்த்தர் மட்டும் நமக்கு ஜீவனை கொடுத்து, நமக்கு பாடுபட்டு, நமக்கு ரத்தம் சிந்தி, நம்ம தேவையை சந்திக்கணும், நம்ம எல்லா காரியத்தையும் செய்யணும். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம் பாருங்க. நீ கர்த்தர் நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எதற்காக தப்பிக்கப்பட்டாய்? அந்த சுயமாய் காட்டிலும் நீ நீதிமானா இருப்பதனால தப்பிக்கப்பட்டாயா? உன்னோட வைக்கப்பட்டாயா? அந்த 18 பேர் மோசம் செஞ்சுட்டாங்க, அதனால அவங்க மேல கோபம் கீழே விழுந்து, கட்டட கீழே இடிஞ்சு விழுந்து செத்து போயிட்டாங்க. நான் அப்படி இல்லை. எத்தனையோ இடத்துல இன்னொன்னு வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை கொள்ளைகளை வந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ மோசம் வந்து கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் என்னைக்கு உயிரோடு கூட இருக்க போறோமா? சொல்லுங்க. இன்னைக்கு தேவனுக்கு மீதி தான் கொடுக்கிறோம். மீதி நேரம், மீதி பணம், மீதி காரியம், எல்லாத்தையும் மீதி. இதுதான் ஆண்டவர் நம்மை அரண்மனையில கருத்தை வைத்திருக்கிறாரா? சொல்லுங்க. கர்த்தருக்கு மீதி தேவையில்லை. போனவருக்கு முந்தின ஒரு அம்மா வந்து ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. அந்த அம்மா சொல்ற ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. 2 பசங்க பலி செலுத்த போனாங்க, காயின், ஆபேல். காயின் எது பலி செலுத்தினான்? சொல்லுங்க. செத்து போனத, அப்படின்னு பழங்களை செத்து போனதை பலி செலுத்தினான். ஆனா ஆபேல் என்ன செஞ்சான்? உயிர் உள்ளதை பலி செலுத்தினான். ஆண்டவர் அங்கீகரித்தார். நம்ம ஜீவனோடு கூட ஒப்பு கொடுக்கணும், நம்மை நாம ஒப்பு கொடுக்கணும். வசனம் தான் சொல்லுகிறது. நீங்க யார் மீட்கப்படுவார்கள்? எல்லாருக்கும் மரணம் உண்டு, எல்லாருக்கும் அழிவு உண்டு. இவ்வளவு தூரம் சேர்த்து வைக்கிற கண்ணு கருத்துமா கவலைப்பட்டு 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 சிறுகு 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 சேர்த்து வைக்கிறோம். யார் கொண்டு போவோம்? யாருக்கா சேர்த்து வைக்கிறோம்? இது மறுமையில நம்ம கூட வருமா? சொல்லுங்க, கூட வருமா? எதுக்கா வாழுகிறோம்? ஆனா மறந்து போயிட்டு, நம்ம எல்லாம் மறந்தாச்சு. இந்த பானம் பாத்திரக்காரன் யோசேப்பு என்ன செஞ்சான்? மறந்துட்டான். அப்ப மறந்துட்டான்னா அந்த அரண்மனை ரொம்ப பிஸி ஆயிட்டான், ரொம்ப பிஸி ஆயிட்டான். ரொம்ப சொகுசு வந்துருச்சு. இப்போ கஷ்டப்படும் போது ஒரு தெரியல, இப்ப சொகுசு வந்துருச்சு, அரண்மனை போயாச்சு. இப்போ நல்ல தேவையெல்லாம் கிடைக்குது, எந்த கஷ்டம் இல்லை. உனக்கு எதுக்கு அவன் கட்ட அவிக்கணும்? நீ ஆண்டருக்காக வரணும். நீ ஆண்டருக்கு, நீ ஆண்டருக்குப்பா, நீ ஆண்டருக்கு வேணும். இன்னும் எத்தனை பேர் சிறையில் இருக்காங்களே, அவங்களை கொண்டு வருவதற்கு, அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கு நீ ஆண்டருக்கு தேவை. இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. உன்னை எதுக்காக கட்ட வைத்தார்? நீ ஆண்டுக்கு பயன்படணும். உன்னை எதுக்காக உயிரோடு கர்த்தர் வைத்திருக்கிறார்? மரண கட்டிலிருந்து கர்த்தர் எதுக்காக விடுதலையாக்கி கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார்? நீ ஆண்டவருக்கு தேவை. இந்த கொடுக்கிறதா கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கர்த்தர் பேசுறாரு சொல்ல முடியும். சும்மா ஆண்டவர் உங்களுக்கு உயிரை கொடுக்கலைங்க. மத்தவங்க காட்டின ரொம்ப பெட்டர், நம்ம பரிசுத்தவான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. யாரும் நினைக்காதீங்க. மற்றவங்க காட்ட நீதிமான் நினைக்காதீங்க.
கடைசி ஒரே படிச்சு முடிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். படிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விருந்தவர்கள் கண்டிப்பையும் தயவையும் காண்பித்தார். தயவு பாராட்டு நமக்கு ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார். உனக்கு மரணம் இல்லப்பா, செத்துப்பா வேண்டாம், நீ கொஞ்ச நாள் என்ன செய்ய, உயிரோட இரு. உனக்கு அரண்மனை வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, கிருபை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த தயவு என்ன செய்யணும், பாத்துக்கணும். அன்னைக்கு சொல்லுங்க, உன்னிடத்திலே தயவு காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால். உனக்கு எதுக்காக தயவு பாராட்டினாரோ அந்த தயவில் நீ என்ன செய்யணும், நிலைச்சிருக்கணும். நிலைத்திருப்பாயானால் என்ன கிடைக்குமா, கடைசி வரைக்கும் தயவு கிடைக்கும். நான் என்னுடைய வாழ்க்கை நீ நிலைத்து நீயும் போல போல கொண்டு போயிடும். பானபாத்திரக்காரனை விடுதலை அரண்மனை வைத்தார். இவன் ஆண்டவருக்கு அவன் வெளியே கொண்டு ஒரு தேவை, சொல்லுங்க, ஒருத்தன் தேவை ஆண்டவருக்கு. எத்தனையோ ஒரு ஆண்டவருக்கு தேவை, இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. இந்த சபையில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு தேவையானவர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை ஒப்பு கொடுக்கிறீங்க, ஆண்டவரே நான் வருகிறேன், ஆண்டவரே என் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு ஒரு காரணம் உண்டு, என்னை உயிரோடு கூட வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு, நான் வருகிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக எழும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை ஒப்பு கொடுக்கிறீங்க? அவர்கள் தான் கர்த்தர் தேவை. அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார், அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார், அவருடைய தேவைகளை சந்திக்க போகிறார், அவர்களை இந்த உலகத்துல மேல் மகிமையுள்ளவர்களாக மாற்ற போகிறார். ஒப்பு கொடுக்கிற மட்டும் எழுந்து நின்று